ஜெய் சர்க்குருநாதா. ஷிரடி சேத்திரத்தில் ஆல்ரெடி நம்ம அடியார்களோட இல்லங்களை பார்த்தோம். இப்போ நம்ம மகள்சாபதி அப்படின்னு சொல்லக்கூடிய பகத், அதாவது பாபாவுடைய பரம பக்தர், சாய்நாதனுக்கு சாயின்ற திருநாமத்தை சூட்டின ஒரு பெரும் அடியவர், பாபாவுடைய அருளுக்கு பாத்திரமானவர். அவர்களுடைய வீட்டுக்கு ஜெர்மன்லேருந்து வந்த அந்த அடியார்களை அழைச்சிட்டு போனோம். மகள்சால்பதி அவர்களுடைய வீட்டுக்கு அவங்கள அழைச்சிட்டு போய் உள்ளுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மகள்சால்பதி அடியவருடைய அந்த வீடு, அவருடைய சமாதி, அவர்களை பற்றின அற்புதமான தகவல்களையும் அவங்க தெரிந்து கொண்டாங்க. ரொம்ப சந்தோஷம். ஆத்மார்த்தமான பக்தியோட அவரை அடியவரை வணங்குறோன்ற ஒரு எண்ணத்தோடு வணங்கினாங்க. ரொம்ப சந்தோஷம். நாங்கள் அதுக்கப்புறமா கிளம்பி எதுக்கு தாஜுதீன் பாபாவுடைய ஆலயத்துக்கு பக்கத்தில் ஒரு சந்து போது பார்த்திங்களா, அங்கே தான் ஷியாமா மாதவரா தேஷ்முக் பாண்டே பாபாவுடைய ஒரு நல்ல செல்ல குழந்தை இல்லையா. ஸோ அவருடைய வீட்டுக்கு அப்படியே அழைச்சிட்டு போனோம். இப்போ அந்த வீடெல்லாம் லாக் ஆகிருக்கு. ஏன்னா அந்த வீட்டில் இருந்த அம்மா சுவாமியுடைய திருவடியை அடைஞ்சிட்டாங்க. ஷியாமா அவர்களுடைய வீட்டுக்கு எதுக்கவே ஒரு அற்புதமான தத்தர் குடிகொண்டுள்ள அத்திமரம் இருக்குது. அந்த தரிசனமும் செய்தோம். ஷியாமா அவர்களுடைய வீட்டு பக்கத்திலே தான் லக்ஷ்மண் மாமா ஜோஷின்னு சொல்லக்கூடிய ஒரு அடியவருடைய வீடும் இருக்குது. பாபா மகா சமாதி ஆனதுக்கப்புறம் யாரும் ஆரத்தி எடுக்கலை. அதுக்கப்புறம் பாபா ஒரு அடியவருடைய கனவுல போய் நீயாவது எனக்கு ஆரத்தி எடுக்க மாட்டியான்னு கேட்டார் இல்லையா, அந்த அடியவருடைய வீடு இந்த ஷியாமா அவர்களுடைய பக்கத்து வீடு தான். இதான் ஷியாமா ஐயா அவர்களுடைய வீடு. இந்த வீட்டுக்கு பக்கத்தில் தான் இது இருக்குது பாருங்கள். இந்த வீடு தான் லக்ஷ்மண் மாமா ஜோஷி அவர்களுடைய இல்லம். ஸோ ஷிரடிக்கு நீங்கள்லாம் வரீங்க அப்படின்னா திரும்ப திரும்ப இதை நீங்கள் பார்க்கலாம். திரும்ப திரும்ப பார்த்தா எது ஞாபகம் வரும்னா பாபாவும் பாபாவுடைய அடியார்களும் தானே ஞாபகம் வருவாங்க. இந்த ஞாபகத்தோடையே நம்மளுடைய மனசு புத்தி எல்லாம் ஒடுங்கி இருந்ததுன்னு வைங்களேன், பாபாவுடைய அந்த அனுக்கிரகமானது நமக்கு பூர்ணமாக கிடச்சிரும். சரி, இதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை, அதை மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. இதெல்லாம் அவ்வளோ ஈஸி இல்லை. அதுக்கு அந்த குருநாதனுடைய அனுக்கிரகமும் இந்த அடியார்களுடைய அருளும் வேணும். இந்த பக்தர்களுக்கு அந்த அருள் கிடைத்தது. ஓம் சாய்ராம்.